الله الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه حزب الله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم صدق الله العلي العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم في وصف الحديث خير الناس قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم إلى آخر الحديث الشريف وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين வல்லவனை வாழ்த்தி புல்லல்குமானை போற்றி வலிமார்களின் ஆசிரியரை நாடி எனதுரையை துவங்குகிறேன். புனிதமிக்க இந்த ஜும்ஆ நாளிலே, மகத்துவமிக்க இந்த மஸ்ஜிதிலே நல்லதை சொல்லவும் கேட்கவும் வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல அல்லாஹ்விற்கே புகழ் அனைத்தும் உரித்தாகட்டும். இன்று நம்மை எல்லாம் நல்லது கேட்பதற்காக ஒன்று கூட்டியது போல நாளை மறுமையில் சூன பூஞ்சோலையில நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஒன்று சேர்த்து அருள் புரிவானாக. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் ஜுமாதுல் உஸ்ரா என்று சொல்லப்படுகின்ற இரண்டாம் பனித்துளி குளிர்ச்சியான மாதத்தை நாம் எல்லாம் அடைந்து அதனுடைய இறுதி வார காலத்தில் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் தஆலா இந்த மாதத்தின் புனிதத்தின் பொருட்டால் நம் அனைவருக்கும் ஈருலக நல்வாக்கியங்களை நிறைவாக நிரப்பமாக தந்தருள் புரிவானாக. அடுத்து நாம் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய மாதங்கள் புனிதமான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அந்த 3 மாதங்களையும் பரக்கத்துக்குரிய மாதம் என்று சொல்லி, அந்த மாதத்தை நீங்கள் அடைந்து விட்டால் ஒரு குறிப்பிட்ட நான் சொல்லக்கூடிய இந்த சுன்னத்தான துஆவை நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னத்தான துஆவையும் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். அதை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் நாம் அந்த மாதத்தை அடைகிற போது நாம் சொல்வோம். அப்படிப்பட்ட புனிதமான மாதங்களை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய நமக்கு அல்லாஹ் தஆலா ஈருலக நல்வாக்கியங்களை நிறைவாக நிரப்பமாக தந்தருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, உலகளாவிய அளவில் இன்று ஆங்கில புத்தாண்டை எதிர்நோக்கியவர்களாக எல்லா மக்களும் அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மக்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய அல்லாஹ்வையும் அவருடைய தூதரையும் ஈமானில் சேர்த்து கொண்ட இறை நம்பிக்கையாளர்களாகிய நம்மில் எத்தனையோ நபர்கள் அதைத்தான் ஒரு புத்தாண்டு என்று சொல்லி அதை கொண்டாடுவதற்கும் நம்மில் சில நபர்கள் இஸ்லாத்தை பற்றி முழுமையாக புரிந்து கொள்ளாதவர்கள் அவர்களும் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். ஆக அவர்களை பொறுத்தளவில் ஒரு புத்தாண்டை எதிர்நோக்கியவர்களாக நாம் இருக்கிறோம். ஆக மொத்தம் ஒவ்வொரு புத்தாண்டையும் தொடங்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் ஒவ்வொருவருடைய மனநிலையும் என்ன இருக்கும் என்று சொன்னால், அந்த கடந்த வருடம் நமக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்வில் ஏற்பட்டதோ அந்த விஷயங்கள் எல்லாம் இப்போது வரக்கூடிய அந்த புதிய வருடத்தில் நமக்கு இன்னும் பன்மடங்காக சிறப்பானதாக அமைய வேண்டும். ஏதாவது துன்பங்கள் சிரமங்கள் நமக்கு ஏற்பட்டிருந்தால் அது நீங்கி சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நம்முடைய வாழ்க்கையில் குதூகலமானதாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய
உள்ளங்களும் நம்மில் எத்தனையோ நபர்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆக மொத்தம் ஒவ்வொரு காலமும் நமக்கு மிகப்பெரிய ஒரு படிப்பினையை தரக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கைக்கான அந்த படிப்பினை, அது இந்த உலகத்திலும் சரி, நாளை மறுமையில் நாம் அடையக்கூடிய ஆகிரத்துக்குரிய வாழ்க்கைக்கும் சரி, நமக்கு மிகப்பெரிய ஒரு படிப்பினையை தரக்கூடியதாக அது இருக்க வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ்வும் விரும்புகிறார், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் விரும்புகிறார்கள். அதனால் தான் மாற்றம் மட்டுமே என்றுமே மாறாதது. காலங்கள் மாறும், நேரங்கள் மாறும், மற்ற எல்லா விதமான நிகழ்வுகளும் மாறக்கூடியதாக இருக்கும். எல்லா விதமான மனிதர்களும் மாறிக்கொண்டுதான் இருப்பார்கள். ஆனால் மாற்றம் மட்டும் என்றுமே மாறாதது, அது மட்டும் அப்படியே இருக்கும் என்று நாம் சொல்லிக் கொண்டிருப்போம் அல்லவா? அந்த வகையில அல்லாஹ் தஆலா நமக்கு, இறைநம்பிக்கையாளர்களாகிய நமக்கு அல்லாஹ் தஆலா நம்முடைய உள்ளத்தில் பதியும் விதமாக ஒரு நல்லுபதேசத்தை அல்லாஹ் தஆலா செய்கின்றார். இறைநம்பிக்கையாளர்களே, நீங்கள் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். இக்தரபத்திஸ் ஸாஆ, மறுமை நாள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது, நெருங்கிவிட்டது. வன்ஷக்கல் கமர், சந்திரன் பிளந்து விட்டது என்று சொல்லி அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தில் அப்படியே சுட்டி காட்டிக் கொண்டு வருகிறார். அதனால் என் பக்கம் உள்ள கேள்விகளுக்கு விசாரணைகளை நோக்கி நீங்கள் வந்து கொண்டிருக்கிறீர்கள், எனவே அதற்குண்டான தயாரிப்போடு நீங்கள் இருந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா குர்ஆனில் அந்த வசனத்தை சுட்டி காட்டுகிறான் என்பதாக குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அதுதான் இன்றைக்கு நாம் படிப்பினையாக எடுத்துக்கொள்ள வேண்டியது. காரணம், இன்றைய கால சூழலிலே நம்மை சுற்றி நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே பாவங்களில் மூழ்கியதாக இருக்கிறது. அல்லாஹ்வினால் எதையெல்லாம் தடுக்கப்பட்டதோ அதைத்தான் அதிகமாக செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அது முஃமின்களாக இருந்தால் அவர்கள் அல்லாஹ்வை பயந்தும் இருக்கிறார்கள், அல்லாஹ்வை பயப்படாமலும் அதை துணிச்சலாக செயல்படக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் நம்ம எத்தனையோ நபர்கள் அல்லாஹ்வுடைய பயம்லாம் எனக்கு உள்ளத்துல இருக்குதுப்பா அப்படின்லாம் சொல்லுவாங்க, ஆனா ஹராமான விஷயங்கள்ல மூழ்கியே கிடப்பாங்க. அதனால் அங்க போய் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், சிலர் மறுமை நாளில் போய் அல்லாஹ்ட்ட போய் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு அப்படின்னு. இப்போ அப்டேட்டா நான் என்ன செய்யணுமோ, எனக்கு என்ன நடக்கணுமோ அது மாதிரி எனக்கு நடந்துட்டா போதும் என்று சொல்லி ஹராமிலேயே மூழ்கியவர்களாகத்தான் எத்தனையோ நபர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா அவர்கள் அனைவருக்கும் ஹிதாயத்தை தர வேண்டும். இந்த நல்ல நேரத்தில் நாம் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், கைருன் நாசி, மக்களில் சிறந்த மனிதர்கள் எப்போ வாழ்ந்தார்கள் என்று தெரியுமா? கர்னி, நான் வாழ்ந்த பொற்காலத்தில் வாழ்ந்தார்கள். அவர்கள் தான் சஹாபாக்கள். சும்மல்லதீன யலூனஹும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், எனக்கு பிறகு, என்னுடைய வஃபாத்திற்கு பிறகு வாழ்ந்த சஹாபாக்களுடைய பொற்காலம், அவர்களுடைய வாழ்ந்த அந்த பொற்காலம். சும்மல்லதீன யலூனஹும், சஹாபாக்களுக்கு பின்னால் அவர்களை பார்த்து பார்த்து தங்களை சரிபடுத்திக் கொண்ட தாபியீன்கள், தபஅத் தாபியீன்களுடைய காலம். இந்த காலத்தை வரலாற்றாசிரியர்கள் கணக்கிடுகிற போது சொல்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரியினுடைய வருட பிறப்பை கணக்கிட்டதிலிருந்து சுமார் 300 வருடங்கள் பொற்காலமாக இருந்தது. அந்த பொற்காலத்திற்கு பிறகு 300 வருடங்களுக்கு பிறகு குழப்பங்கள் அப்போதுதான் முண்டியடித்துக் கொண்டு அலைமோதி கொண்டு வந்து கொண்டிருந்தன. அப்போதுதான் தொழுகையினுடைய நிலை மாறியது. தொழுகையினுடைய நிலை எப்போது மாறியதோ அப்போதே மக்களிடத்தில் எல்லாம் மாறி போய்விட்டது. அதனால் இந்த மக்களிடத்தில் நாம் ஒவ்வொரு நாளுமே, ஒவ்வொரு நொடியுமே அல்லாஹ்வை பற்றிய அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த விஷயங்களை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதைத்தான் சஹாபாக்களிடத்திலும் செய்து கொண்டிருந்தார்கள். சஹாபாக்களும் அதைத்தான் தாபியீன்களிடம் செய்து கொண்டிருந்தார்கள். தாபியீன்கள் தபஅத் தாபியீன்களுக்கு செய்து கொண்டிருந்தார்கள். இப்படித்தான் இமாம்கள், வலிமார்கள்
எல்லா விதமான அல்லாஹுக்கு நெருக்கமான அடியார்கள் அனைவருமே நல்லோர்கள் நாதாக்கள் அனைவருமே கியாமத் நாள் வரை செய்து கொண்டிருப்பார்கள். அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை நாம் எப்போதுமே சீர்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய முன்னோர்களை பார்த்து நம்முடைய வாழ்க்கையை சரி செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லமா இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மிகப்பெரிய ஒரு வரலாற்றாசிரியர். அவர் சொல்லி காட்டுகிறார், எப்போதுமே ஒவ்வொரு சமுதாயத்தின் தொடக்கத்தில் வாழக்கூடிய மக்கள் எல்லாம் சிறந்த மனிதர்களாக இருப்பார்கள். அந்த தொடக்கத்தினுடைய முடிவில் வாழக்கூடிய மனிதர்கள் அந்த சிறந்தவர்களை கவனித்து அவர்கள் தாழ்ந்தவர்களாகத்தான் இருப்பார்கள். அந்த அடிப்படையில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பிறகு கியாமத் நாள் நெருங்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நம்மை போன்ற மக்கள் அப்படித்தான் தாழ்ந்தவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் தான் அல்லாஹ் தஆலா நம்மை பார்த்து சொல்கிறார், ஃபஐன தذهبون, எங்கெல்லாம் நீங்கள் சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா கேட்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த காலகட்டத்தினுடைய விஷயத்தை பற்றி ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் விளக்கி தருகிறார்கள். நபி அவர்களுடைய காலத்துல கொஞ்சம் நல்லா கவனிக்கணும், கவனமா கேளுங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம இன்னைக்கு எப்படி இருக்கும்ன்றத 1400 ஆண்டுகளுக்கு முன்பே எப்படி அவங்க கணிச்சு சொல்லியிருக்காங்கன்றதை நம்ம கவனிக்கணும். ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அவர்களுக்கு காதிமாக இருந்து நபி அவர்களுடைய வஃபாத் வரை நபி அவர்களோடையே அவர்கள் இருந்தவர்கள். ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், நபி அவர்களுடைய வஃபாத் வரை என்னை பார்த்து நபி அவர்கள் பணிவிடை செய்யக்கூடிய காலகட்டத்தில் சீ என்ற வார்த்தை கூட என்னை பார்த்து சொன்னதில்லை. அதுபோல இதை ஏன் செய்தாய், இதை ஏன் செய்யவில்லை என்ற கேள்வி கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களிடம் கேட்டதில்லை. நான் அவர்களுக்கு 10 வருடங்களுக்கு மேலாக பணிவிடை செய்யக்கூடியவனாக இருந்தேன். அப்படி இருந்தும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நொடி கூட என்னை பார்த்து ஏசி பேசியதே கிடையாது என்பதாக அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபி அவர்களுடைய அழகிய நடைமுறையை எடுத்துரைக்கிற போது சொல்லி காட்டுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நாங்களும் நபி அவர்களை இமாமாக வைத்து நாங்கள் பின்னால் தொழுது கொண்டிருந்தோம். எங்களுடைய நிலை எப்படி தெரியுமா இருந்தது? எங்களுடைய கண் பார்வை எங்களுடைய கால் பாதங்களை தாண்டவில்லை. எப்படிங்க? தொழுகையில் எங்களுடைய நிலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இமாமாக வைத்து நாங்கள் அவர்களுக்கு பின்னால் மஹ்மூமாக நின்று தொழுகிற போது எங்களுடைய கண் பார்வை எங்களுடைய கால் பாதத்தை தாண்டி செல்லவில்லை. இப்படித்தான் நாங்கள் இருந்தோம். கால் பாதத்தோடு தான் எங்களுடைய பார்வை இருந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திற்கு பிறகு ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்தார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை இமாமாக ஆக்கி நாங்கள் மஹ்மூமாக பின்னால் இருந்து தொழக்கூடியவர்களாக இருந்து தொழுகின்ற போது அப்போது எங்களுடைய தொழுகையின் நிலை எப்படி இருந்தது என்று சொன்னால், எங்களுடைய பார்வை நாங்கள் தரையில் நெற்றி வைக்கக்கூடிய சஜிதாவில் நெற்றியை வைக்கக்கூடிய அந்த இடத்தில் எங்களுடைய பார்வை இருந்தது. கால் பாதத்திலிருந்து அப்படியே கொஞ்சம் நகன்று நெற்றி வைக்கக்கூடிய இடத்துல இருந்துச்சான். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவருடைய காலகட்டத்தில் ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவருடைய வஃபாத்திற்கு பிறகு அவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள். அப்படி ஆட்சிக்கு வரக்கூடிய அந்த சமயத்தில் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை இமாமாக ஆக்கி நாங்கள் பின்னால் இருந்து தொழக்கூடிய முஃமின்களாக இருந்தோம். அப்போது எங்களுடைய கண் பார்வை கிப்லாவை நோக்கியதாக இருந்தது. சஜிதாவுடைய இடத்திலிருந்து கொஞ்சம் தாண்டி கிப்லாவை நோக்கியதாக இருந்தது. அப்படி போயிடுச்சு. அந்த அளவுக்கு மாற்றத்தில் கூடியவர்களாக நாங்கள் ஆகிவிட்டோம். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவருடைய காலத்திற்கு பிறகு ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவருடைய காலம் வந்தது. அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்தார்கள். அவர்களை நாங்கள் இமாமாக ஆக்கி நாங்கள் அவர்களுக்கு பின்னால் இருந்து தொழக்கூடிய அப்படி மஹ்மூமீன்களாக நாங்கள் இருந்து பின்னால் இருந்து தொழுகின்ற போது
எங்களுடைய பார்வை வலது பக்கமும் இடது பக்கமும் திரும்பக்கூடியதாக ஆகிவிட்டது. அதனால உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அவருடைய காலத்தில் வரலாற்றாசிரியர்கள் சொல்லித் தருகிறார்கள், குழப்பங்கள் அப்போதுதான் ஆரம்பிக்க தொடங்கின. எப்போது தொழுகையினுடைய நிலை மாறியதோ அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக குழப்பம் வர ஆரம்பித்து விட்டது. இன்னைக்கு நம்ம எப்படிங்க தொழுகிறோம்? அதுலயும் நம்மள ஒரு சில பேர் தக்பீர் கட்டி தொழுகிறோம்னு சொன்னா என்னால ஏன் நிற்கிறான் இப்படி திரும்புறது, இந்த பக்கம் ஏன் நிற்கிறான் இப்படி திரும்புறது, என்னால நிற்கிறோம்னா நம்மளை அடிச்சிருவானோ, என்னால் நம்ம திட்டிடுவானோ, இப்படி நிற்கிறான், நம்மளுக்கு தகுந்த மாதிரி ஒருத்தன் நிற்கிறானா அது வேற எவனாவது நிற்கிறானா அப்படின்லாம் பார்க்கறது தொழுகையிலேயே நம்ம பார்க்கிறோம். அதுலேயும் நம்மள சில பேர் தொழுகையில் இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பக்கூடாது, கண் பார்வையும் அங்கே இங்கே போகக்கூடாது, கண் பார்வை ஸ்ட்ரைட்டா ஒண்ணு கிபிலாவை நோக்கியதாக இருக்கணும், அல்லது சஜ்தா பண்ற இடத்துல இருக்கணும், அல்லது கால் பாதம் இருக்கிற இடத்துல இருக்கணும். இந்த 3 இடங்கள்ல ஏதாவது ஒரு இடத்தை மாறி வேற எங்கேயாவது வலது பக்கமோ அல்லது இடது பக்கமோ அல்லது மேல் பக்கமோ, சில பேர் ரொம்ப இறையச்சத்தினுடைய அடிப்படையில மேல மேலதான் நல்லா இருக்கிறான் அப்படின்ற மாதிரி சில பேர் துள்ளுவாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள், எவருடைய பார்வை தொழுகையில் வானத்தின் பக்கம் போய்விட்டதோ அந்த நேரத்தில் வானத்தில் இருக்கக்கூடிய மலக்குமார்கள் அவருடைய பார்வையை பிடுங்கி சென்று விடுவார்கள். இதான் ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய நிலை அப்படித்தான் இருக்கிறது. தொழுகையினுடைய நிலை மாறிவிட்டதால் எல்லா விதமான பாவமான எண்ணங்கள், பாவமான சூழ்நிலைகள், பாவமான செயல்பாடுகள் அனைத்துமே வந்துவிட்டது. இன்றைக்கு பாவத்தை கூட நாம் நன்மையாக கருதி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதுதான் துரதிர்ஷ்டமான ஒரு காலம். அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், அப்படிப்பட்ட காலத்தில் வாழக்கூடியவர்களில் என்னுடைய சுன்னத்தை யார் பின்பற்றி நடக்கிறார்கள் அவர்களுக்கு நீங்கள் சுப செய்தி சொல்லிவிடுங்கள் என்று சொன்னார்கள். எப்படிங்க? காலங்கள் ஃபுல்லா மாறிக்கொண்டே வருகிற போது, ஃபுல்லா பாவமான சூழ்நிலைகளே சூழ்ந்து கொண்டு இருக்கின்ற போது, எவர் ஒருவர் என்னுடைய சுன்னத்தான நடைமுறையை பேணி வாழக்கூடியவராக இருக்கிறாரோ அவரை நீங்கள் சந்தித்தால் என்னுடைய சுப செய்தியை அவருக்கு நீங்கள் சொல்லிவிடுங்கள் என்று சொன்னாங்க. நபி அவர்களுடைய சுப செய்தி உங்களுக்கு வேண்டுமா? இந்த வெள்ளிக்கிழமையினுடைய தினத்தில் நமக்கு வேண்டுமா? வாழ்நாள் முழுவதும் இனி வஃபாத் ஆகின்ற வரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லி இந்த சுன்னத்தான நடைமுறைகளை பேணி வாழக்கூடிய நன்மக்களாக நாம் இருப்பதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டினார்கள், ஒவ்வொரு காலகட்டத்திலும் தொழுகையினுடைய நிலை எப்படி மாறுகிறதோ அதுபோல பாவமான செயல்களும் மாறிக்கொண்டே வரும். எந்த அளவிற்கு என்று சொன்னால், நவநாகரிக பெண்களும் உருவாக்கி விடுவார்கள். அவர்களுடைய ஆடை குறைந்துவிடும். எங்கு பார்த்தாலும் பெண்களினால் அதிகமான பாவமான செயல்பாடுகள், தீமையான எண்ணங்கள், தீய எண்ணங்கள் தான் உள்ளத்தில் ஓடிக்கொண்டு இருக்கும். தொழுகையில் நிற்கின்ற போதே ஆபாசமான அந்த படக்காட்சிகள் தான் நம்முடைய உள்ளத்தில் வந்து கொண்டு இருக்கும். அப்படித்தான் நம்முடைய சூழ்நிலைகள் அமைந்துவிடும். அப்படிப்பட்ட காலத்தில் நீங்கள் வாழ்ந்தால் அந்த நேரத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எச்சரித்து இருக்கிறார்கள். அதுபோன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், கியாமத்தினால் நெருங்க மனிதர்களுடைய எண்ணங்கள், ஆசைகள் எல்லாம் சுவனத்தை நோக்கியதாக இருக்காது, காசு பணத்தை சம்பாதிக்கக்கூடியதாக இருக்கும். எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் இன்னும் வேண்டும் என்கின்ற ஒரு உணர்வு தான் அவர்களுக்கு இருக்குமே தவிர, அந்த காசு பணத்தினுடைய உணர்வை தாண்டி சொர்க்கத்தை நாம் அடைவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்கின்ற உணர்வே அவர்களிடத்தில் இல்லாமல் போய்விடும் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கருத்தில் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அது மட்டுமல்லாமல் அதை தாண்டி சொல்லி காட்டுகிறார்கள், காசு பணத்தினுடைய எண்ணம் கூட சில பேர் தவிர்த்துக் கொள்வார்கள். சொர்க்கம் தான் எனக்கு வேணும் அப்படின்னு முயற்சி செஞ்சிருவாங்க. ஆனா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் அவங்க விலகி இருப்பதற்கு ரொம்ப சிரமப்படுவார்கள். என்னன்னா, எப்ப பார்த்தாலும் பிறரை பற்றி குறை கூறிக்கொண்டே திரியக்கூடிய மக்கள் அதிகமாக வருவார்கள். எப்ப பார்த்தாலும் குறை கூறிக்கொண்டே திரியக்கூடிய மக்கள், அது ஒரு விதமான மனநோய்.
எப்போதுமே பிறருடைய குறைகளை நாம் பார்க்க கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றிலே அவர்களுடைய குணநலன்களை பற்றி சொல்லி காட்டுகிற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகின்ற வரை எந்த ஒரு சாப்பிடக்கூடிய உணவை கூட நபி அவர்கள் குறை கூறியது கிடையாது. விஷமாக அவர்களுக்கு முன்னால் வந்து வைத்தாலும் கூட அதை கூட அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி அவர்கள் சாப்பிடக்கூடியவர்களாக இருந்தார்களே தவிர எதையுமே அவர்கள் குறை கூறி அந்த உணவை அவர்கள் தட்டிவிடக்கூடியவர்களாக இருந்ததில்லை என்று வரலாற்று ஏடுகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நாம் இன்றைக்கு மற்றவர்களுடைய குறைகளைத்தான் ஆராய்ந்து கொண்டு இருக்கிறோம். அதில் தான் நாம் சந்தோஷப்படக்கூடியவர்களாக இருக்கிறோம், உற்சாகமாக பேசக்கூடியவர்களாக இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னதோடு மட்டுமல்லாமல் அல்லாஹ் ஒரு முஃமினுக்கு இருக்க வேண்டிய தன்மைகளை பற்றி கூறி காட்டுகிற போது வலா தஜஸ்ஸசு, எந்த மனிதனுடைய குறைகளையும் துருவி துருவி நீங்கள் ஆராயாதீர்கள். அப்படி ஆராய்ந்தால் உங்களுடைய உள்ளம் கெட்டு போய்விடும். அதுவே உங்களுடைய மனத்தினுடைய மன உளைச்சலுக்கு அதுவே உங்களுக்கு காரணமாக ஆகிவிடும் என்று சொல்லி அல்லாஹ்வே நமக்கு வலா தஜஸ்ஸசு, எப்போதுமே பிறருடைய குறைகளை துருவி துருவி ஆராயாதீர்கள் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லி காட்டுகிறார். அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். மறுமை நாள் நெருங்குகிற போது குறை கூறி தெரியக்கூடியவர்கள் அதிகமாக தோன்றக்கூடியவர்களாக இருப்பார்கள். அது மட்டுமல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், மறுமை நாள் நெருங்க மறுமை நாளே ஒன்று இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் வந்து விடுவார்கள். இன்றைக்கு நாம் நிதர்சனமாக கண்கூடாக பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இந்த உலகம் தான் நமக்கு நிச்சயம், நாளை மறுமை என்று சொல்வதே அது ஒரு பொய் என்று நம்மில் எத்தனையோ நபர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் சொல்லி காட்டிவிட்டார், இன்ன துன்யா, இந்த துன்யா வந்து இல்லா லஹிபுன் வலஹுன், இது வீண் விளையாட்டுகளால் நிறைந்தே தவிர வேறு ஒன்றும் கிடையாது. இந்த துன்யா அழியக்கூடியது. இன்னல் ஆகிரத லஹியல் ஹயவான், மறுமை நாள் தான் உங்களுக்கு நிரந்தரமான, அதுதான் வாழ்க்கை என்று சொல்லப்படுவதற்கு தகுதியான காலத்திற்குரிய வாழ்க்கையினுடைய நாள் என்று அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லி காட்டுகிறார். எனவே நாம் மறுமைக்காக வேண்டி வாழக்கூடியவர்களாக இருக்கிறோமே தவிர உலகத்தை சம்பாதிப்பதற்காக நாம் வாழக்கூடியவர்கள் அல்ல. அதுதான் முஃமின்களுடைய முக்கியமான தன்மையாக இருக்கிறது. எனவே காலங்கள் எப்படி மாறினாலும் முஃமினுடைய உள்ளத்தின்படி முஃமினுடைய நடைமுறை எப்போதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த, அவர்கள் சொல்லி தந்த சுன்னத்தான நடைமுறைக்கு எப்போதுமே அது ஒத்து போகக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லி காட்டுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லி காட்டினார்கள். அதன்படிதான் சஹாபாக்கள் வாழ்ந்தார்கள். சஹாபாக்களுக்கு பின்னால் வாழ்ந்த தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள் அப்படித்தான் வாழ்ந்தார்கள். நம்முடைய நல்லோர்கள், நாதாக்கள், வலிமார்கள் அப்படித்தான் நமக்கு வாழ்ந்து காட்டி சென்றார்கள். எனவே அப்படிப்பட்ட வழியில் வரக்கூடிய நாமும் அது போன்ற நீதமான நேர்மையான வாழ்க்கையில் வாழக்கூடிய மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் உருவாக்கி அருள் புரிவானாக. காலம் முழுவதும் நம்முடைய ஈமானிற்கு பலத்தை சேர்க்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. காலம் முழுவதும் அல்லாஹ் தஆலா நமக்கு வழங்கிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் நமக்கு தரப்பட்ட குர்ஆனை ஓதி அதை விளங்கி அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. காலம் முழுவதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் சொல்லக்கூடிய நாவை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. நாளை மறுமையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மகாம் மஹ்மூதிலே லிவாஉல் ஹம்த் என்று சொல்லப்படுகின்ற புகழப்படுகின்ற கொடியை பிடித்து நபி அவர்களுடைய முபாரக்கான கரத்திலிருந்து ஹவுதுல் கௌசர் நீர் தடாகத்திலிருந்து நீர் பருகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்துல் உம்மா என்று சொல்லப்படுகின்ற மகத்தான சிபாரிசு பெறக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக.